வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. கிழக்கு பல்கலைக்கழக கல்லடி சுவாமி விபுலானந்தா இசை நடன கல்லூரி விடுதியில் மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ள நிலையில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த சம்பவத்தை நேரில் கண்ட அதிர்ச்சியில் இரு மாணவிகள் மயங்கி வீழ்ந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது திருக்கோவில் காவல்துறை பிரிவில் உள்ள தம்புளவில் RDA வீதியைச் சேர்ந்த 20 வயதுடைய மாணவி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கல்லூரிக்கு நாடகத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டு கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் கற்கை நெறி ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து குறித்த மாணவி கல்லூரி விடுதியில் தங்கியிருந்து 1ஆம் ஆண்டில் கல்வி கற்று வந்துள்ளார். இந்நிலையில் விடுதியில் உள்ள அறையில் குறித்த மாணவி தவறான முடிவெடுத்து தொங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளார். அதனை கண்டு அதிர்ச்சியில் இரு மாணவிகள் மயங்கி வீழ்ந்ததை அடுத்து அங்குள்ள மாணவர்கள் உடனடியாக தவறான முடிவெடுத்த மாணவியையும் மயங்கி வீழ்ந்த மாணவிகளையும் மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். அதன்போது தவறான முடிவெடுத்த மாணவி ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாகவும் மயங்கி வீழ்ந்த மாணவிகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை பயன்படுத்தி மாத்தறை பிரதேசத்தில் 1.5 ஏக்கர் காணி வாங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ செலுத்தியிருந்த பிணை பணத்தை அரசுடைமையாக்க மாத்தறை நீதவான் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டது. மாத்தறை எலியகந்த வீதியில் பிரவுன் ஹில்லில் அமைந்துள்ள ஒரு சொத்து தொடர்பாக காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு மாத்தறை பிரதான நீதவான் சத்துர திசாநாயக்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் 3வது பிரதிவாதியான பசில் ராஜபக்ஷ நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மருத்துவ அறிக்கையை கூட சமர்ப்பிக்காமல் தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் இருந்துள்ளார் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது தவிர பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த கைது பிடியாணையை 2026 அக்டோபர் 27ஆம் தேதி வரை நீடிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்தது. செவ்வாய்க்கிழமை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முதல் மற்றும் 2வது பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். அத்துடன் முறைப்பாடு சார்பில் FCID அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் டி சில்வா உட்பட சட்டத்தரணிகள் குழுவும் முன்னிலையாகினர். இலங்கையின் சுங்க திணைக்களத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடி தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கையை ஜனாதிபதி வேண்டுமென்றே மறைத்து வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் DV சாணக்க நாடாளுமன்றத்தில் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சுங்க திணைக்களத்தின் ரெட் சேனல் ஊடாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 40 அடி கொள்கலன் ஒன்றை சோதனையிட்ட போது இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்ததாக அவர் தெரிவித்தார். வாகன உதிரி பாகங்கள், இயந்திரங்கள் மற்றும் வாகன இருக்கைகள் அடங்கியிருந்த அந்த கொள்கலனை 1வது மற்றும் 2வது குழுக்கள் சோதனையிட்டு எவ்வித பிரச்சனையும் இல்லை என அறிக்கை சமர்ப்பித்திருந்தனர். எனினும் சுங்க திணைக்களத்தின் மத்திய விசாரணை பிரிவு மேற்கொண்ட 3வது சோதனையின் போது 85 வகையான பொருட்கள் கண்டறியப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இறக்குமதி அனுமதி பத்திரம் இல்லாத 122 வாகன இருக்கைகளும் ரிம்களுடன் கூடிய 18 டயர்களும் அந்த கொள்கலனில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பான புலனாய்வு பிரிவின் விசாரணை அறிக்கை நிதியமைச்சின் செயலாளர் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருந்த போதிலும் தனது நெருங்கிய நபரை பாதுகாப்பதற்காக ஜனாதிபதி அந்த அறிக்கையை வெளியிடாமல் மறைத்து வைத்துள்ளதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார். இந்த ஊழல் தொடர்பாக ஜனாதிபதி உடனடியாக நாட்டுக்கு விளக்கமளிக்க வேண்டும் எனவும் நீதித்துறைக்கு கூட அழுத்தம் கொடுத்து இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுபவர்களை பாதுகாப்பது நாட்டின் எதிர்காலத்திற்கு பாரிய அச்சுறுத்தலாகும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, எங்களுடைய பிள்ளை, அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது, அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள், சரி செய்கின்றேன் என ஜாழ்ப்பாண மக்களிடம் ஈரோஸ் கட்சி தலைவர் ரா பிரபாகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜாழ்ப்பாணத்து மக்கள் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு ஏதாவது மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனாவுக்கு வாக்களித்தனர். ஆனால் அர்ச்சுனா வெளிநாடுகளில் இருக்கும் புலம்பெயர் தமிழர்களிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு தமிழர்களின் இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த ராஜபக்சர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு பைத்தியம் முற்றிவிட்டது. நாய்களை பிடித்து கொண்டு செல்லும் வண்டியில் சிறியவரை என்னிடம் அழைத்து வாருங்கள், வைத்தியம் பார்க்க வேண்டும். அது மட்டுமன்றி அவருக்கு அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவர் சமூக வலைதளங்களில் அரசியல் தலைவர்கள் குறித்து மிகவும் மோசமாக பேசிக் கொண்டிருக்கின்றார் என தெரிவித்துள்ளார்.
பயணிகள் ட்ரோன் சேவையை அடுத்த மாதம் சோதனை செய்ய இலங்கை தயாராகி வருகின்றது என்றும் 6 மாதங்களுக்குள் வணிக செயற்பாடுகளை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதியமைச்சர் ருவன் கொடிதுவக்கு தெரிவித்துள்ளார். ஆரம்ப திட்டத்தின்படி பயணிகள் ட்ரோன்கள் 25 கிலோமீட்டர் வரையிலான தூரத்திற்கு இயக்கப்படும். அதே நேரத்தில் சுற்றுலா தலங்களை நோக்கிய 2 பறக்கும் பாதைகளும் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. முன்னோடி திட்டத்தின் முதல் கட்டம் கொழும்பிலிருந்து தென்கடற்கரை நோக்கிய வழித்தடங்களிலும் கட்டுநாயக்க மற்றும் துறைமுக நகரத்திற்கு இடையேயான வழித்தடங்களிலும் கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சுற்றுலா மேம்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் ஒரு வழிமுறையாக இந்த முன்னெடுப்பு ஆராயப்பட்டு வரும் நிலையில் அவசரகால மற்றும் பேரிடர் மீட்பு பணிகளத்துடன் கடல்சார் மற்றும் கடற்படை தேவைகளுக்கான சாத்தியமான பயன்பாடுகளும் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. ஆரம்பகட்ட சோதனைகளை தொடர்ந்து 6 மாதங்களுக்குள் இலங்கையில் வணிக ரீதியான பயணிகள் ட்ரோன் சேவையை நிறுவ அரசாங்கம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு குருநாகல் பிரதான வீதிக்கருகில் அமைந்துள்ள புராதன விகாரையின் விகாராதிபதி ஒருவர் திருமணம் செய்து கொண்டு விகாராதிபதியாகவும் கணவராகவும் வேறு வாழ்க்கை வாழ்ந்துள்ளமை அம்பலமாகியுள்ளது. விகாரையின் அறங்காவல் சபையினர் தேரரின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தில் இவரின் மோசடி முகம் தெரிய வந்துள்ளது. ஒருபுறம் அறங்காவல் சபையை ஏமாற்றி மறுபுறம் கணவராகவும் இருந்துள்ளார். தனது மனைவிக்கு ஆடம்பர கார் ஒன்றையும் வாங்கி கொடுத்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக இரட்டை வீடம். சுமார் 2 வருடங்களாக இவர் விகாராதிபதி பதவியிலும் இருந்துள்ளார். இவர் தனியார் பாடசாலை ஒன்றில் ஊழியராக பணியாற்றி வந்த இந்த இளம்பெண்ணுடன் காதல் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் போலியான பொதுப்பெயரில் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். குருநாகலில் அமைந்துள்ள மணமகளின் வீட்டிலேயே இந்த திருமணம் இடம்பெற்றுள்ளது. குறித்த துறவி குருநாகல் பகுதியில் உள்ள ஆடம்பர 2 மாடி வீட்டில் பெண்ணை அவரது பெற்றோருடன் தனது குழந்தையுடனும் குடியமர்த்தியுள்ளார். ஊர் மக்களுக்கு சந்தேகம் வராதிருக்க விக்கணிந்து கொன்று பிரதேச செயலகத்தின் அதிகாரி அல்லது சர்வதேச பாடசாலை ஆசிரியர் என பெண்ணின் வீட்டாரிடமும் ஊர் மக்களிடமும் தெரிவித்துள்ளார். மாதம் ஒருமுறை சொந்த ஊருக்கு செல்வதாக கூறி விகாராயிலிருந்தும் தான தர்மணங்கள் மூலம் கிடைக்கும் உணவுகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று 5-6 நாட்கள் தங்கியிருந்துள்ளார். பின்னர் விகாரையிலிருந்து கொண்டு வந்த உணவை ஊர் மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சந்தேகம் வராதவாறு நடந்து கொண்டுள்ளார். அது மட்டுமன்றி விகாரைக்கு சொந்தமான 10 ஏக்கர் காணியை 35 லட்சம் ரூபாய்க்கு குத்தகைக்கு விட்டுள்ளார். இவை தெரியவந்ததை அடுத்து குறித்த தேரர் விகாரைக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் வருமதியான பொருட்களுடன் தலைமறைவாகியுள்ளதாக விகாரையின் அறங்காவல் சபையினர் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை 25% வரை உயர்வடையும் அபாயம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் தாக்கம் செலுத்தி வரும் எல்னினோ காலநிலை மற்றும் மாற்றம் தொடர்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் காரணமாகவும் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் உயர்வடையக்கூடும் அபாயம் காணப்படுவதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் 20% முதல் 25% வரை உயர்வடையக்கூடும் என அந்த சங்கத்தின் தலைவர் கணேஷ் விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை சவாலுக்குட்படுத்தி மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சிவில் சமூக அமைப்பான பகுஜன பலய உயர்நீதிமன்றத்தில் குறித்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தத்தின் விதிகள் அரசியலமைப்புக்கு அமைவாக உள்ளனவா என்பதனையும் அதில் முன்மொழியப்பட்டுள்ள மாற்றங்களுக்கு தேவையான நாடாளுமன்ற பெரும்பான்மைக்கு மேலதிகமாக மக்கள் வாக்கெடுப்பு மூலம் மக்களின் அனுமதி பெறப்பட வேண்டுமா என்பதனையும் தீர்மானிக்குமாறும் குறித்த அமைப்பு கோரியுள்ளது. கொள்கையளவில் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை தமது அமைப்பு ஆதரிப்பதாக தெரிவித்துள்ள பகுஜன வலய அமைப்பு, ஆனால் எந்தவொரு திருத்தமும் ஜனநாயகத்தை பலப்படுத்த வேண்டும், மக்களின் இறைமையை பாதுகாக்க வேண்டும், அத்துடன் நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் அதிகார பகிர்வு ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நம்பும் சில விதிகள் குறித்து குறித்த அமைப்பு தனது பிரத்யேக கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. தனது மனுவில் பொதுநலவாய நாடுகளின் சட்டத்தரணிகள் சங்கம், லவாசியா, சர்வதேச நீதிபதிகள் சங்கம் மற்றும் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் சுதந்திரம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் சிறப்பு அறிக்கையாளர் மார்கரெட் சாட்டர் ஒயிட் உள்ளிட்ட சர்வதேச சட்ட அமைப்புகளும் நிபுணர்களும் தெரிவித்துள்ளதாக கூறப்படும் கவலைகளையும் பகுஜன வலய சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த எந்தவொரு அரசியலமைப்பு மாற்றமும் சரியான அரசியலமைப்பு நடைமுறைகள் மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும்
தேவைப்படும் இடங்களில் மக்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட வேண்டும் என்றும் பகுஜன பழைய வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது.